சென்னை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்த நிலையில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பகல் நேரத்தில் அவ்வப்போது மிதமான மழை பெய்த நிலையில் இரவில் கனமழை பெய்தது. சென்னை நகரின் பல பகுதிகளில் விட்டு கனமழை பெய்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, நாகூர், திருமருகல், புதுப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல், ஸ்ரீகார்பாளையம், ஸ்ரீவாஞ்சியம், வடகுடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. சம்பா நெல் சாகுபடி பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி நிலவி வருவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என தெரிவித்துள்ளது. அதன்படி குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களில் வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.